ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மூஸ் லைஃப் ஸ்டைல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வெஜ்ஜு சாண்ட்விச் தான் பார்க்க போகிறோம். அதுக்கான தேவையான பொருள் பார்க்க போகிறோம். தக்காளி, வெள்ளரிக்காய், வெங்காயம், உருளைக்கிழங்கு, சீஸு, காய்கறிலாம் ரவுண்டாக வெட்டி வச்சுக்கணும். அப்புறம் மைனஸு, அப்புறம் க்ரீன் சட்னி அரைச்சி வச்சுருக்கேன். கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகா பொரிகடலை போட்டு, அப்புறம் பட்டர், அப்புறம் நான் சாண்ட்விச் ப்ரெட் எடுத்திருக்கேன். இப்போ மைனஸ் கூட கொஞ்சோண்டு க்ரீன் சட்னி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ப்ரெட் எடுத்துக்கிட்டு அதில் பட்ரு நல்லா தடவிக்கலாம். நல்லா பட்ரு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா பட்டரை தடவிக்கணும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க க்ரீன் சட்னியும் நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா ஃபுல்லாக தடவி வச்சுக்கணும். தடவினதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச ஆர்டரில் வெஜிடபிள்ஸ் அரேஞ்ச் பண்ணிவிட்டு சாட் மசாலா போட்டுக்கணும். சாட் மசாலா போட்டதுக்கப்புறம் நம்ம சீஸ் துருவிக்கலாம். நான் சீஸ் துருவியாச்சு. இப்போ நம்ம முன் சைட் ப்ரெட்லேயும் மைனஸும் க்ரீன் சட்னியும் தடவிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கணும். அப்புறமா நம்ம தோசைக்கல் வச்சுக்கணும். தோசைக்கல் நல்லா ஹீட் ஆனோடனே அதில் பட்ரு போட்டு எல்லா பக்கமும் படுற மாதிரி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணோடனே அது நல்லா கொஞ்சம் சூடானோடனே நம்ம செஞ்சு வச்சுருக்க சாண்ட்விச் கொண்டு வச்சு நல்லா 2 பக்கம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி பிடிக்கலன்னா நீங்கள் ப்ளெயினாகவே அப்படியே கட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். நான் மேலேயும் கொஞ்சம் பட்டர் தடவிக்கிறேன். இப்போ 2 பக்கமும் நான் திருப்பி போட்டு கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே நம்மளோட வெஜ் சாண்ட்விச் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.